ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரசன்னா சமையலறை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மதுரை ஜிகிருதண்டா. மதுரை ஜிகிருதண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 பாதாம் பிசினை எடுத்து ஓவர் நைட் ஒரு கிளாஸ் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்க பாதாம் பிசினு காலையில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜிகிருதண்டாவுக்கு தேவையான கோல்டன் சிரப் நம்ம பண்ணலாம். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் சுகரை வானலில் போட்டு அது தானாக மெல்ட் ஆகி வரும். அது நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோர்க் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணாட்டி பேர்ன் ஆகிடும். பேர்ன் ஆகிடுச்சுன்னா பிட்டர் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மெல்ட் ஆனதில் ஒரு அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்க்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றும் போது நல்லா பபிள்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு கோல்டன் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 1/2 லிட்ரு பால் நான் தண்ணி சேர்க்காமல் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வானலில் ஊற்றிட்டு இதை வச்சு இப்போ ஜிகிருதண்டாக்கு தேவையான ரபடி செஞ்சுக்கலாம். நம்ம பால் பாயில் ஆன உடனேயும் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதில் சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் பால் பவுடரை போட்டு நல்லா விஸ்க வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் பவுட்ரு சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ரப்டி கிடைக்கும். இப்போ இந்த பால் 500 ml 250 ml நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம ரப்டி ரெடி ஆகணும். இந்த பால் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே சைடில் நிறைய ஏடுபடையும், அதை ஃபுல்லாகவே நல்லா எடுத்து அந்த பாலுக்குள்ளே விட்டுருங்க. அப்படி விட தான் நமக்கு ரப்டி நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ இந்த ரப்டிக்கு கலர் வரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க கோல்டன் சிரப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பால் நல்லா சுண்டி ரப்டி கிடச்சிருச்சு. இது இந்த கன்சிஸ்டன்ட்டிலேயே இறக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் திக்காச்சுன்னா உங்களுக்கு ஜிகிருதண்டாவில் மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாகும். இதை நீங்கள் இன்னொரு பவுலில் மாற்றி வச்சோன்னுமே இன்னுமே ஆறும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ரபடி செஞ்ச அதே வானலில் நம்ம இன்னொரு 1/2 லிட்ரு பால் எடுத்து ஊற்றி 2 to 2.5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இந்த பாலுக்கு கலர் சேர்க்கறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த கோல்டன் சிரப்லேருந்து 1 to 1.5 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே இந்த பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடித்த உடனேயும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிகிருதண்டாவுக்கு தேவையான ஐஸ்கிரீமில் நான் கொஞ்சோண்டு நம்ம செஞ்ச கோல்டன் சிரப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிகிருதண்டா எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம செஞ்சு வச்ச ரபடி, பாதாம் பிசினு, நன்னாரி சர்பத்து, பால், கொஞ்சோண்டு கோல்டன் சிரப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு பாதாம் பிசினு போட்டுக்கோங்க. ஒரு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினு போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம நன்னாரி சிரப்பு கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும். அது நன்னாரி சிரப் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கோல்டன் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கோல்டன் சிரப் ஊற்றிட்டு நல்லா இதில் இந்த சுகர் இருக்கும், இந்த சுகர் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் தரும். அப்புறம் கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்ச ரபடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரபடி 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அடுத்து நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்க பால் சேருங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் கொஞ்சோண்டு கோல்டன் சிரப் போட்டு செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. ஃபைனலாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுட்டு, நம்ம செஞ்சு வச்ச கோல்டன் சிரப்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே விட்டுக்கோங்க. இந்த கொளுத்துற வெயிலுக்கு சூப்பரான மதுரை ஜிகிர்தண்டா ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த ஜிகிர்தண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.